ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் இப்போ எங்கே போகிறேன்னா கடவுள் வாழ்கிற இடத்துக்கு போகிறேன். கடவுள் யாருங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். போகலாங்களா? வாங்க. என்னடா கடவுள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போதேன்னு சொல்லிட்டு கடைசியில் சாந்தி சோசியல் சர்வீசஸ் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது ஒருத்தங்க பசியை போக்குறாங்களோ, ஒருத்தங்க வந்து ஏழைகளோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து செய்யறாங்களோ அவங்க தான் நம்மளை பொறுத்த அளவுக்கு கடவுள். அப்படி பார்த்தா நம்ம ட்ரிபிள்எஸ் ஆரம்பிச்ச நம்ம சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தான் கடவுள். இங்க எல்லாமே நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விலை கம்மி. நீங்க கேட்கலாம் அப்படின்னா இவங்க இலவசமாவே கொடுக்கலாம்ல, சோசியல் சர்வீஸ் தானே பண்றாங்கன்ட்டு. அது வந்து மிகப்பெரிய தப்பு. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் இலவசமா சோறு கொடுக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து எவனையும் உழைக்காம சோம்பேறியா பெரும்பாலான மக்களோட அடிப்படை தேவையே சாப்பாடு தான். அதனால ஓசியில் சோறு போடுறாங்கன்ட்டு உழைப்பை வந்து மறக்கடிக்க வச்சா எவனும் உழைக்க மாட்டான், சோம்பேறி ஆக்கிடும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான காசுல வந்து இவங்க சாப்பாடு போடுறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது என்ன மாதிரி வந்து சத்துமாவு பாலுகள் என்னென்ன கலந்துருக்காங்கன்னா ஏகப்பட்ட தானியங்கள், ஏகப்பட்ட வந்து நட்ஸ், முந்திரி, பாதாம், இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து இந்த இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்டா கிடைக்காது. வெறும் 5 ரூபா தான் அது. இப்போ சொல்லுங்க, இது கடவுள் இருக்கிற இடம் தானே? கடவுள் வாழ்ற இடம் தானே?